Hello everyone. Unit number 1 la second problem. So unit number 1 la second problem. So question la paathukalam ipo. The total number of electrons in the human body is typically in the order of 10 to the power 28. So number of electrons in human body வந்து 10 to the power 28. Suppose due to some reason you and your friend lost 1% of this number of electrons. அதாவது 10 to the power 28ல 1% of electrons நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும். அப்படி லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் calculate the electrostatic force between you and your friend separated at a distance of 1 meter, and then compare this with your weight. Assume mass of each person is 60 kg and use point charge approximation. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா total number of given data எழுதிக்கலாம். So number of electrons in human body, அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 to the power 28. வேற என்ன given data? mass கொடுத்திருக்காங்க. mass of each person 60 kg அப்படின்னு கொடுத்தாங்க. ரைட்டா? அதுக்கப்புறமா given data நமக்கு புக்ல கிட்டத்தட்ட எதுவுமே கொடுக்கல. நம்ம என்ன பண்ணணும்? given data இன்னும் கொடுத்திருக்காங்க. distance separated at a distance of 1 meter. so 1 மீட்டர்ங்கிறது நமக்கு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணாம இருக்கிறது ஒண்ணு, அப்படிதான் வரப்போகுது. இருந்தாலும் given data கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா to find என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா electrostatic force between you and your friend. அப்புறமா அந்த electrostatic force உங்க வெயிட்டோட நம்ம வந்து என்ன பண்ணணும், அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ வெயிட் W எடுத்துக்கோங்க. ஸோ வெயிட்னா என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். வெயிட்னா வேற ஒண்ணுமே கிடையாது, கிராவிட்டி தான் நம்ம வெயிட்னு சொல்லுவோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் படிச்சிருக்கோம், ரீகால் பண்ணி பார்த்தா ஞாபகம் வந்திருக்கும். ஸோ கிராவிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? mg. அதே தான் வெயிட்டுக்கும். ஸோ வெயிட்டை கிராவிட்டின்னு சொல்லலாம், இல்ல வந்து வெயிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட்டா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று mg கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கிறீங்க. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து வெயிட் 60 கிலோ தான். உங்க உடம்புலையும் சரி உங்க ஃப்ரெண்டு உடம்புலையும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 10 to the power 28. அந்த 10 to the power 28ல 1% ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இழந்துட்டீங்க. அப்போ மீதி இருக்கிற அந்த 99% வச்சுக்கலாம். அப்போ மீதி இருக்கிற அந்த 99% இருக்கிறப்போ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன? நீங்க Q1 சார்ஜ், உங்க ஃப்ரெண்டு Q2 சார்ஜ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கூலம்ஸ் லா படி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணலாம். Fe equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. இதுதான் கூலம்ஸ் லா. இதுபடி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சலாம். 1/4 pi epsilon naught ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 9 × 10 to the power 9. ஸோ நீங்க Q1, உங்க ஃப்ரெண்டு Q2, டிஸ்டன்ஸ் R ஸ்கொயர்ங்கிறது 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர் இங்கே R ஸ்கொயர்ல வந்து 1 ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான், போடாமல் இருந்தாலும் ஒன்று தான். அதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன், எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 10 to the power 28ல 1% வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப 1% of 10 to the power 28 அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 1% of 10 to the power 28 அப்படின்னா அது இழந்தது போக மீதி எவ்வளவு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 10 to the power 28 into 1% 100 அப்படி எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை 10 to the power 28 into 1 divided by 100 10 to the power 2 அப்படி எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இந்த 10 to the power 2 மேலே கொண்டு போனேன்னா என்ன ஆகும்? 10 to the power 28 into 10 to the power minus 2 மாறிடும். ஸோ 10 to the power minus 2 இருக்கு. அப்போ 10 to the power 28 minus 2 equal to 10 to the power 26 number of electrons இப்போ மீதி இருக்கு. ஓகேவா? ரிமைனிங் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எழுதிக்கலாமா? சோ இப்போ இந்த 1% உங்களுக்கு போயிடுச்சு. மீதி வந்து எவ்வளவு இருக்கு? 10 to the power 26 உங்ககிட்ட இருக்கு. இப்போ 10 to the power 26 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். 1.6 into 10 to the power minus 19 இல்லையா? இப்போ 1.6 into 10 to the power minus 19 தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ Q equal to NE அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. அது லாஸ்ட் ப்ராப்ளம்லயே பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாவை ஏன் சார் இங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த 10 to the power 28ங்கிறது இந்த 10 to the power 26 ஆ இப்போ இருக்கு இல்லையா? இந்த 10 to the power 26 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மீதி இருக்குது. பட் நமக்கு இங்க என்ன தேவை? Q1 Q2 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா Q அப்படின்னு வச்சுக்கோங்க. Q நமக்கு தேவை. சோ Q நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஃபார்முலா Q equal to NE. ஃபார்முலால Q இருக்கு. அதனால நம்ம இப்போ Q கண்டுபிடிக்க போறோம். given டேட்டா எங்க Q கொடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப Q கண்டுபிடிக்க போறோம். Q equal to நம்பர் n அப்படினா என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சோ ரிமைனிங் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. 10 to the power 26. E ஓட வேல்யூ என்ன? 1.6 into 10 to the power minus 19. So 1.6 into 10 to the power 26 minus 19. அப்ப Q ஓட வேல்யூ என்ன? 1.6 into 10 to the power 26 minus 97. ரைட்டா? இப்போ இதுதான் Q. 1.6 into 10 to the power 7 கூலும். ரைட்டா? இப்போ நம்ம Q1 உம் Q2 கிட்டத்தட்ட Q1 Q2 ரெண்டுமே ஒண்ணுதான். மாஸ் ஆஃப் சேம் kg. ஹியூமன் பாடியில இருக்கிற எல்லாமே சேமா தான் இருக்கு. அதனால Q1 உம் இதே தான், Q2 உம் இதே தான். சோ Q1 உம் இதே வேல்யூ தான், Q2 உம் இதே வேல்யூ தான். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, டைரக்டா நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலாக்கு போயிடலாம். F E equal to 1/4 pi epsilon naught ஓட வேல்யூ 9 into 10 to the power 9. அதுக்கப்புறம் Q1 Q2 Q1 இங்க இருக்கு into 1.6 into 10 to the power 7. Q1 அதேதான், Q2 அதேதானே. அப்ப என்ன பண்ணலாம்? ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் டிவைடட் பை, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? R ஸ்கொயர். Rங்கிறது 1 மீட்டர் தான். சோ 1 மீட்டர் அப்படியே போட்டோம்னாலும் 1 ஸ்கொயர். சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? 9 into 10 to the power 9. இந்த 1 ஸ்கொயர் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா 1 அது அப்படியே போட்டோம்னா கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். சோ இப்போ அந்த 1.6ஐயும் 10 to the power 7ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? அப்போ 1.6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 16 into 16 எவ்வளவு வரும்? 16 into 16 36 6 9 6 5 15 2.56 வருமா? அப்போ
16 into 16 வந்து 256. So 1.6 into 1.6 எவ்வளவு வருது? 2.56. 10 to the power 7 நம்ம என்ன எழுதலாம்? 10 to the power 7 plus 7 14. முடிஞ்சதா? இப்போ என்ன பண்ண போறேன்? 9 into 2.56 into 10 to the power 9 plus 14 equal to, so 9 into 10 to the 9 into 2.56, about 2.56 into 9 பண்ணுமா? correct. So 6 9s are 4 5 45 50 18 23. So 2.56 into 9 23.04. So 23.04 into 10 to the power 14 plus 9 கிட்டத்தட்ட 23 ஆமா. இதுதான் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் Fe. So Fe equal to 10 to the power 23.04 into 10 to the power 23. புக்ல என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க? கரெக்ட் தான். ரைட்டா? முடிஞ்சது. இப்போ இதுக்கு யூனிட் போட்டுக்கலாம். நியூட்டன். சோ இப்போ நமக்கு ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? வெயிட்டோட கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லிருக்காங்க. சோ வெயிட் நமக்கு W equal to mg. m னா என்ன? மாஸ் 60 kg. g நமக்கு ஏற்கனவே தெரியும், acceleration due to gravity. g அப்படினா அதோட வேல்யூ 9.8 மீட்டர் per second square வரும். சோ 9.8. சோ 60 into 9.8 எவ்வளவு வரும்? அதையும் போட்டுறலாமா? 60 9.8 0 48 0 54 0 8 8 5. So 9.8 அப்படிங்கிறதுனால 588 வரும். So 588 இது என்னது? W. So 588 இதுவும் ஒரு நியூட்டன் தான் யூனிட். So answer ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. mg equal to என்னது? 588 நியூட்டன். முடிஞ்சதா? சப்ஸ்டிடியூஷன்லாம் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு இருக்கும், ஜவ்வா இருக்கும். பட் நீங்க இந்த ஃபார்முலாக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா சப்ஸ்டிடியூஷன். அதுக்கு முன்னாடி சில கன்வர்ஷன் யூனிட்ஸும் அதுக்கு முன்னாடி ஃபைண்ட் பண்ற சில விஷயமும் இருக்கு. அதனால அது ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா ப்ராப்ளம் ஈஸி தான். ஸோ நல்லா பாருங்க, பொறுமையா பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஈஸியான ப்ராப்ளம். கொஸ்டின் தான் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நம்மளால கொஸ்டின் வாசிச்சுட்டே அப்படியே விட்டுருவோம். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ தேர்ட் ப்ராப்ளம்ல நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.